புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. ரஜினி அவர்கள் ஒரு டயலாக் சொல்வார் இல்லைங்களா, கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்கும் நிலைக்காது. எதுக்காக இந்த டயலாக்ன்ட்டு இந்த காணொலிக்குள்ளவும் அடுத்தடுத்து வருகின்ற நாட்களிலும் நமக்கே தெரிய வரும். அதை பற்றி தான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும், இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். ஃபர்ஸ்ட், நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள இருபெரும் கட்சிகளை காட்டிலும் அதிகமான வாக்குகளை பெற்று, அதே மாதிரி இருபெரும் கட்சிகளை காட்டிலும் அதிகமான இடங்களில் வென்ற தாவேகா கட்சிக்கு புதிய பூமியின் மனமார்ந்த வாழ்த்துகள். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ மக்கள் கொடுத்த இந்த தீர்ப்பை தலை வணங்கி ஏற்றுக்கொள்வதுதான் பெருந்தன்மை. ஸ்டாலின் அவர்கள் உட்பட எல்லாருமே பாருங்க இதைத்தான் சொல்லியிருக்காங்க, மக்கள் கொடுத்த இந்த தீர்ப்பை தலை வணங்கி ஏற்றுக்கொள்கிறோம் என்று. ஸோ மக்கள் கொடுத்த இந்த தீர்ப்பை அனைவரும் ஏற்றுக்கொண்டு புதிதாக உருவான டிவிகே கட்சி தமிழ்நாட்டில் எதையாவது சாதிப்பார்கள், சாதனை செய்வார்கள் என்கின்ற அதீத நம்பிக்கையோடு வாக்குகளை செலுத்தி வெற்றி பெற வச்சிருக்காங்க. ஸோ டிவிகே கட்சி ஆட்சி அமைத்து அடுத்தடுத்து வருகின்ற நாட்களில் இதற்கு முன்பாக ஆட்சி செய்த கட்சிகள் செய்யாத சாதனையை என்ன செய்ய போகிறார்கள் என்று பொறுத்துதான் பார்க்கணும். இது ஒரு ஓரமாகட்டும். அடுத்தபடியாக மறுபடியும் வாழ்த்துக்களை சொல்லியே தொடங்குவோம். எந்த ஒரு உழைப்பையும் போடாமல், கடுமையாக உழைக்காமல், கொள்கை என்னவென்றே தெரியாமல், கட்சியோட லட்சியம் என்னவென்றே புரியாமல், கட்சிக்கு முறையான கட்டமைப்பு கூட இல்லாமல் சினிமா திரை கவர்ச்சி, சோசியல் மீடியா இதை மட்டுமே மூலதனமாக்கி மிகப்பெரிய தனித்து நின்று வெற்றி பெற்ற தாவேகா கட்சியினருக்கு மீண்டும் மற்றும் ஒரு வாழ்த்துக்கள். ஏன்பா என்னப்பா இது, நீங்க ஏதோ வாழ்த்துற மாதிரி தெரியலையே, நக்கல் நையாண்டித்தனம் பழையபடி பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னா, என்னங்க இதுக்கு பேர் நக்கல் நையாண்டித்தனமா? இதை இட்லின்னு சொன்னா சட்னியோடு நம்பாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு வெற்றி தான் பாருங்க தாவேகா கட்சியினருக்கு மக்கள் ஓட்டுகளை வாரி இறைச்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி ஓட்டுகளை வாரி இறைத்து கொடுத்த இந்த வெற்றிக்கு பின்னணியில் இருக்கிற உண்மையை சொன்னா கேலி கிண்டல் நக்கல் அங்க பண்றோம். என்ன பாருங்க, இதற்கு முன்பாக எந்த ஒரு கட்சி தலைவரும் 234 தொகுதிகளுக்கு செல்லாமல் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலான மாவட்டங்களுக்கு மட்டும் போயிட்டு பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்ச கட்சியையோ கட்சி தலைவரையோ ஆட்சி அமைப்பதையோ எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்போமா? இதற்கு முன்பாக எந்த தொகுதியில் நின்றாரோ அந்த தொகுதியில் பிரச்சார களத்திற்கே போகாமல் மருத்துவமனையில் இருந்தே வென்ற எம்ஜிஆர் அவர்களின் வரலாறு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவர் நின்ற தொகுதியில் மட்டுமே அது சாத்தியமானது. ஆனால் இன்றைக்கு அந்த வரலாறையும் உடைக்கக்கூடிய வகையிலான தமிழ்நாடு முழுவதும் ஒரு கட்சியோட தலைவர் 234 தொகுதிகளுக்கு பிரச்சாரத்துக்கு போகாமே, பிரச்சார களத்தை சந்திக்காமலேயே பாருங்க 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அது எம்ஜிஆர் அவர்களின் சாதனையும் மிஞ்சக்கூடிய பெருவாரியான சாதனை அல்லவா? இந்த சாதனைக்கு பின்னணியில் இருப்பது என்னங்க? மக்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டு அதன் மூலமாக மக்களுக்கு அறிமுகமாகி அதனால் ஈர்க்கப்பட்டு அந்த கட்சி தலைவரை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களா? இல்லைங்களா? விஜய் என்கின்ற ஒருவர் மக்களிடம் அறிமுகமானதே எந்த களத்தின் மூலமாக? சினிமா. ஒரு 4 வயசு குழந்தைக்கு விஜயை குறித்து என்னன்னு தெரியும்? அவர் நல்ல பெரிய தலைவருங்க, அவர் அரும்பாடுபட்டு உழைத்தவருங்க, அவர் கடுமையாக மக்களுக்கு போராட்ட களத்துல நின்று போராடினவருங்க. அதனால பாருங்க அவரை தேர்ந்தெடுக்கணும். அம்மா கிட்டவோ, அப்பா கிட்டவோ, சித்தப்பா கிட்டவோ, சித்தி கிட்டவோ, தாத்தா கிட்டவோ, ஆயா கிட்டவோ, பாட்டி கிட்டவோ எல்லாருக்கிட்டவும் போயிட்டு ஓட்டு விஜய்க்கு தான் போடணும்னு ஒரு 4 வயசு குழந்தை அடம் பிடிக்குதுன்னு சொன்னா எதனால் ஈர்க்கப்பட்டது அந்த 4 வயது குழந்தை? சினிமா. அந்த சினிமாவின் மூலமாக ஈர்க்கப்பட்டு தான் விஜய் இன்றைக்கு எந்த ஒரு கடுமையான உழைப்பை போடாமல், எந்த ஒரு கொள்கையோ லட்சியமோ கட்சியோட முறையான கட்டமைப்பு எதுவுமே இல்லாமல் சினிமா என்கின்ற ஒரு கவர்ச்சியை மட்டுமே, திரைபிம்பத்தை பயன்படுத்தி சோசியல் மீடியாவை மூலதனமாக்கி ஜெயிச்சாரு அப்படின்ற ஒரு உண்மையை சொன்னா அதுக்கு பேர் நக்கல் நையாண்டித்தனமாங்க? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இது தமிழ்நாட்டில் வந்த மிகப்பெரிய மாற்று சக்தி. 2 கட்சிகளை பார்த்து மக்களுக்கு வெறுப்பாய் போச்சு, சலித்து விட்டது. பழைய கட்சிகளை தூக்கி எறிய வேண்டும் என்கின்ற ஒரு அலை தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறதுன்னு யாராவது சப்பக்கட்டு கட்டின்னு வந்தாங்கன்னா, இந்த ஜெயிச்சிருக்காங்க இல்லைங்களா ஒவ்வொரு கட்சியும் பெற்ற வாக்குகளோ அல்லது அடைந்த சீட்டுகளோ, இதுல பாருங்க என்ன மெசேஜ் சொல்ல வருதுங்க தமிழ்நாட்டுக்கு? 2 பெரும் திராவிட கட்சிகளின் ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து அலுத்து விட்டது, சலித்து விட்டது, வெறுப்பாகி விட்டது. இவர்களிடமிருந்து தமிழ்நாட்டை எப்படியாவது மீட்டு கொண்டு போயிட்டு ஒரு புதிய மாற்று சக்தியிடம் ஒப்படைக்க வேண்டும்
அதன் மூலமாக வந்த அலை அப்படின்னு சொல்ற பட்சத்துல இந்த எண்ணிக்கையில சீட்டெல்லாம் வந்திருக்கும். ஏன்னா இது எதுக்காக நாங்க சொல்றோம்னு சொன்னா, 2 பெரும் திராவிட கட்சிகளுக்கு எதிராக, முக்கியமா திமுக கட்சிக்கு எதிராக பெரிய எதிர்ப்பு அலை, வெறுப்பு அலை வீசி இருக்கிறது, விஜய் அலை பாய்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்ற பட்சத்துல அதிகப்படியாக பாஞ்சிருக்குமேங்க. செலக்டிவ் அமினிஷியா பத்தி கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பாருங்க. எதிர்ப்பு அலை, திமுக கட்சியின் மீது, ஆட்சியின் மீது எதிர்ப்பு அலை வீசி விஜய் அலை பாய்ந்திருக்கிறதுன்னு சொல்ற பட்சத்துல ஒரு 100, 145 இல்ல 180 சீட்டு அதிகப்படியான மெஜாரிட்டியில விஜய் வந்துடணும் இல்லைங்களா? ஆனால் அப்படி வரலீங்களேங்க. எதிர்ப்பு அலை திமுக ஆட்சி மீது வந்து விஜய் அலை பாய்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்ற பட்சத்துல, ஆனா பாஞ்சி ஒரு கட்டத்துக்கு மேல அது ஓயுது. எந்த நம்பர்லங்க? 108 என்கின்ற நம்பர்ல. அதிகாரபூர்வமாக ஒவ்வொரு கட்சிகளும் வென்ற இடங்கள்: டிவிகே கட்சி விஜய் 108, திமுக 73, அதிமுக 53, நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் எந்த இடமும் வெற்றி பெறலை. ஒரு சில விஷயங்களே நேரடியாக ஓப்பனா சொல்லலாம், ஒரு சில விஷயங்களை மறைமுகமாகத்தான் சொல்ல முடியும். நடந்து முடிந்த இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சியும் பெற்றிருக்கும் இந்த இடங்களின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன மெசேஜை சொல்ல வராங்க? தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு தேவைப்படுகின்ற அந்த மேஜிக் நம்பர் 118 எல்லாருக்குமே தெரியும். அந்த 118 என்கின்ற அந்த மேஜிக் நம்பர், 118 இடங்கள் எந்த கட்சியிடம் இருக்கிறதோ அவர்கள் ஆட்சி அமைக்கலாம். ஆனா பாருங்க, இந்த தேர்தலில் யாருக்கிட்டுமே அந்த 118 மேஜிக் நம்பர் இல்லை. தனித்து போட்டியிட்ட தாவேகா பெற்ற இடங்கள் 108 இடங்களில் வென்றிருந்தாலும் ஆனால் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியாது. ஆட்சி அமைப்பதற்கு தேவைப்படுகின்ற 118 மேஜிக் நம்பர் டிவிகே கட்சிகிட்ட இல்லை. அதான் ஏன் இல்லை? 2 பெரும் திராவிட கட்சிகள், மறுபடியும் சொல்ற, திமுக கட்சி ஆட்சியின் மீது மக்கள் அதிகமான வெறுப்பு அலை வீசப்பட்டிருக்கிறது, வீசி இருக்கிறார்கள், விஜய் அலை பாய்ந்திருக்கிறதுன்னு சொன்னா, ஏன் பெரும்பான்மையான இடங்களை வாரி கொடுத்து தனிப்பெரும் மெஜாரிட்டி மூலமாக ஆட்சி அமைப்பதற்கு விஜய்க்கு சீட்டை வாரி வழங்கல? ஏன்னா தமிழ்நாட்டில் மாற்றம் வர வேண்டும்னு நினைச்சிருந்தா எல்லா மக்களும் நினைச்சிருப்பாங்க இல்லைங்களா? 2 பெரும் திராவிட கட்சியில ஒழித்து கட்டணும்னா இந்த ஓட்டெல்லாம் விழுந்திருக்காது. மறுபடியும் பாருங்க, கோடிக்கணக்கான ஓட்டுகள்லாம் 2 கட்சிக்கும் வாரி கொடுத்து இந்த இடங்களில் கூட 2 கட்சியும் வரவிடாம தடுத்திருப்பாங்களே. 200 தொகுதிகளுக்கு மேலாக டிவிகே கட்சிக்கு மட்டுமே ஓட்டு போட்டிருப்பாங்களே. ஆனால் இந்த தேர்தலின் நிலைமை தலைகீழாக வேறு மாதிரியாக ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. உதாரணத்திற்கு டிவிகே கட்சி வாங்கிய ஓட்டுகளின் சதவீதம் என்பது 34.92%. எவ்வளவுங்க? இந்த தேர்தலில் டிவிகே கட்சி தனித்து போட்டியிட்டு வாங்கிய வாக்குகளின் சதவீதம் என்பது 34.92%. ஓட்டுகளின் அடிப்படையில் வைத்து பார்க்கும்போது 1,72,26,209 ஓட்டுகள். அதிமுக கட்சி மட்டும், கூட்டணியோடு சேர்த்து சொல்லலங்க, அதிமுக கட்சி மட்டும் பெற்ற வாக்குகளின் சதவீதம் என்பது 21.21%. எண்ணிக்கையில் அடிப்படையில் பார்க்கும்போது 1,04,62,146. அடுத்து டிஎம்கே. இதுலயும் பாருங்க, கூட்டணி கட்சிகளை சேர்க்காம டிஎம்கே மட்டும் வாங்கிய வாக்குகளின் சதவீதம் என்பது 24.19%. வாக்குகளின் அடிப்படையில் வைத்து பார்க்கும்போது 1,19,29,144. கூட்டணி கட்சிகள்லாம் மொத்தமா சேர்க்கும் போது, அது திமுக கூட்டணி கட்சிகளோ அதிமுக கூட்டணி கட்சிகளோ ஒட்டுமொத்தமா சேர்க்கும் போது இன்னும் அதிகப்படியான வாக்குகள் உயரும். தமிழ்நாட்டில் 2 பெரும் திராவிட கட்சிகள் மீது மக்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டு மாற்று சக்திக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொன்னா இந்த கோடிக்கணக்கான ஓட்டுகள்லாம் 2 கட்சிக்கும் விழுந்திருக்காதுங்க. தொங்கு சட்டமன்றம் உருவாவதற்குண்டான இடங்களை மட்டும் விஜயோட டிவிகே கட்சி பெற்று அந்த அளவே போதும் என்று நினைத்து வாக்களித்த வாக்காளரை தான் கேட்கணும். என்ன மறுபடியும் கேட்கிறோம். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்று சக்தி, மாற்றம் வேணும்னு அதிகப்படியான 2 கட்சிகளுக்கு எதிராக பெரிய அலை வீசணும்னு சொன்னா இந்த அலை பெருசா வீசி இருக்கணுமே. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல அலை அடித்து அது அங்கே 108 என்ற இடங்களில் ஸ்ட்ரக் ஆக வேண்டிய அவசியம் என்ன? அந்த அலை என்னப்பா இது? ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் விஜய். ஓட்டு வங்கியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார். ஒரு 18 முதல் 20 இடங்களை பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சிரஞ்சீவி அவர்களுக்கு கிடைத்த அளவுமா தான் கிடைக்கும்னு இதற்கு முன்பாக சொல்லியிருந்தீங்க. இப்போ 108 இடங்கள் தனியா நின்று ஜெயிச்சா கூட உங்களுக்கு போதாதா? பத்தலையா? இன்னும் ஏன் பெருவாரியான மெஜாரிட்டியில் ஜெயிக்க வைக்கலன்னு வேமா சூசோ இல்லாம கேட்கறீங்களேன்ட்டு பறந்து பாந்தி வருவாங்க. நம்மளையே திருப்பி நம்ம டயலாக்கே அடிச்சு. டிவிகே கட்சி பெற்றிருக்கும் இந்த 108 இடங்கள் என்பது ஓட்டு போட்டவங்களுக்கு இல்ல, டிவிகே கட்சி ஓட்டு போட்டவங்க இல்ல, விஜய்க்கே பெரிய அதிர்ச்சியா இருக்கும். என்னப்பா மறுபடியும் விஜய்னு சொல்றீங்களே, முதல்வர் விஜய்னு சொல்ல மாட்டீங்களான்னு. இன்னும் ஆட்சி அமைக்கல. அந்த ஆட்சி அமைக்கிற இடத்துலதான் பாருங்க பெரிய பிரச்சனையும் போராட்டமும் வெடிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறது. 108 இடங்களை மட்டுமே பெற்று மேஜிக் நம்பரை அடைய முடியாமல், ஆட்சி அமைப்பதற்கு மெஜாரிட்டி இல்லாம, எந்த கூட்டணி கட்சிக்குள்ள இருந்து
எந்த கட்சி கிட்ட இருந்து சீட்டை பொளந்து எடுத்துன்னு வந்து டிவி கட்சியோட சேர்த்து மெஜாரிட்டி காட்டி ஆட்சி அமைக்கணும்ட்டு இப்போதைக்கு பாருங்க பேச்சுவார்த்தை போயினுக்குது. ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 118 மேஜிக் நம்பர். 118 118 இருக்க வேண்டாம், ரொம்ப நெருக்கி இக்கட்டா 120 வச்சீங்கன்னா தப்பு கிடையாது. ஸோ 120 சீட்டு டிவிகே கட்சிக்கு வேண்டும் என்று சொன்னால் 12 சீட்டு வெளியிருந்து வாங்கணும். எங்கிருந்து வாங்கலாம்? இருக்கவே இருக்காங்க காங்கிரஸ் 5 சீட்டு. திமுக கட்சிக்குள்ள கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கும் இடங்கள் என்பது 5 சீட்டு. காத்துனுக்குறாங்க, எப்போ கூப்பிடுவாங்க நம்ம போய் சேர்ந்துடலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா விஜய் 108 இடங்களை பெற்ற உடனே முன்னிலையில் இருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே பறந்து பாஞ்சி வந்து முதல்ல வாழ்த்துகள் சொன்னது காங்கிரஸ் தான். ராகுல் காந்தி அவர்கள், பிரவீன் சக்கரவர்த்தி. ஸோ காங்கிரஸ் கட்சி கிட்ட இருந்து 5 சீட்டு, ஓகே 5 வைங்க. அடுத்து இன்னும் 7 வேணுமே, எங்கிருந்து எடுக்கலாம்? பாமக கிட்ட இருந்து 4. பாமக அதிமுக கூட்டணி இருக்கிறாங்களே, 2 கட்சியோட கூட்டணி உடைக்கணும்ப்பா, உடைக்கணும், அதுதான் வேணும். ஸோ பாமக கிட்ட இருந்து 4. அடுத்து மறுபடியும் திமுக கூட்டணிக்குள்ள இருக்கிற விசிக, அவங்க கிட்ட எத்தனை சீட் இருக்கு? 2 சீட்டு. ஸோ 2. ஸோ அப்போ 2 4 6 6 5 11. இன்னும் அப்படியும் 1 வேணுமே, சிபிஐஎம் அவங்க கிட்ட தான் 2 சீட்டு இருக்கு இல்லைங்களா, அவங்க கிட்ட இருந்து வாங்கிப்போம். ஸோ காங்கிரஸ் 5, பாமக 4, விசிக 2, சிபிஐ 2, சிபிஐஎம் 2, மொத்தமா சேர்த்து ஒரு 15 சீட்டு வந்தது. ஸோ 15 108 123 மேஜிக் நம்பரை தாண்டிச்சு இல்லைங்களா. ஸோ இவங்க கூட்டணி கிட்ட எல்லாம் பேசி கட்சி எல்லாம் வச்சு 123 மெஜாரிட்டி காட்டி ஆளுநர் கிட்ட கடிதத்தை கொண்டு போய் கொடுத்து மெஜாரிட்டியை நிரூபிச்சிட மாட்டோமா? என்ன 2006ஆம் ஆண்டில் எதிர்கட்சி தலைவியாக இருந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் பேசும்போதெல்லாம், திமுக என்கின்ற கட்சியை குறித்து பேசும்போதெல்லாம் மைனாரிட்டி திமுக ஆட்சி, மைனாரிட்டி திமுக ஆட்சி என்று குத்தி காட்டியிருந்தாங்க. சோ அந்த வகையில அதே வரலாறு திரும்பி மறுபடியும் பாருங்க, அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மைனாரிட்டின்ற ஒரு பெயரோடு தான் ஆட்சி அமைக்கணும்ன்ற ஒரு நம்பர் விழுந்திருக்குன்னு சொன்னா இதுவே ஒரு மிகப்பெரிய வரலாறு திரும்பிச்சு இல்லைங்களா? ஏன்பா என்னப்பா இது வரைக்கும் நீங்க தான் கேட்டிருந்தீங்க வேமா சூசோ இல்லையான்ட்டு, இப்ப கண்ணாடி பார்த்து நீங்களே கேட்டுக்காங்க, உங்களுக்கு வேமா சூசோ இல்லையா, கொஞ்சம் சீட்டு கூட வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த டிவிக்கு 108 இடங்களை பெற்றிருக்குன்னு சொல்றோம். மேஜிக் நம்பர் அடையலாண்டு வேமா சூசோ இல்லாம கேட்கறீங்களே அப்படின்ட்டு நம்மளையே மறுபடியும் சொல்றோம், நம்மளையே திருப்பி கேட்பாங்க. ஆனா பாருங்க, நாங்க இங்கே சவால் விடலைங்களே, டிவி கட்சி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஒரு இடங்களை கூட டிவி கட்சி வெல்லாது, அடியோடு தரமட்டமாயிடும் அப்படின்னு நாங்க சொல்லவே இல்லைங்களே. நம்ம ஒவ்வொரு காணொலியை பதிவு செய்யும் போது ஒரு சில இடங்களில் ஒரு சில காணொலிகளில் தொடர்ச்சியாக ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்போம், ஃப்ளூக்ல ஒருவேளை டிவி கட்சி ஆட்சி அமைக்கிற பட்சத்துல அப்படின்னு வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்போம். நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணுவாங்க, ஏங்க ஃப்ளூக்குன்னு கூட சொல்லாதீங்க, எரிச்சலாகுது, வெறுப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் ஃப்ளூக்ல டிவி கட்சி ஆட்சி அமைகிற பட்சத்துலன்ட்டு. ஆனால் சவால்லாம் விடல, விஜய் இத்தனை இடங்களை பெற்றுவிட்டால் நாங்க அரசியல் பேச நிறுத்திடுறோம், நாங்க இதற்கு பிறகு பேசவே மாட்டோம் அப்படின்னு நாங்க யாரும் சவால் விடலங்க. ஆனா பாருங்க, இதை இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாதுன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை யாரு விடக்கூடாதோ அவர் தான் சொன்னார் அந்த ஸ்டேட்மெண்ட். 234 இல்ல 10 கூட முடியாது தனியா நின்னா, அது நம்ம புரிஞ்சுக்கணும். 10 சீட் கூட தனியா முடியும். திரு விஜய் அவர்கள் சொல்லணும், திரு ஆதவ சவால் விடட்டும், நாங்க தனிச்சு நாங்க 234 அடிக்கிறோம், 26% இருக்கு, 234 வேண்டாம், 100 வேண்டாம், 50 வேண்டாம், 30 10 சீட் ஜெயிச்சிருக்கும். நான் அரசியலே பேச மாட்டேன். தாவேகா தனித்து நல்லா பாத்துக்கங்க நண்பர்களே, மக்களே, முக்கியமா பாருங்க விஜய் ரசிகர்களே நல்லா பாத்துக்கங்க. தனித்து போட்டியிட்டால் 10 இடங்களில் கூட ஜெயிக்காது டிவிகே கட்சி. அப்படி ஜெயிக்கிற பட்சத்துல நான் அரசியல் பேசுறத நிறுத்திடுறேன்னு நாங்க சொல்லணுங்க, அவர் தான் சொன்னாரு. நான் அரசியலே பேச மாட்டேன். டிவிகே கட்சி மெஜாரிட்டியை பெற்று, எந்தெந்த கட்சியின் மூலமாக மெஜாரிட்டியை பெற்று ஆட்சி அமைக்க போதுன்னு நல்ல நாள் ஜோஷி எல்லாம் பார்த்து பாக்குற மாதிரி இவரு அரசியல் பேசுறத எந்த நல்ல நாள் பார்த்து நிறுத்த போறாருன்ட்டு அவர்கிட்ட கேளுங்க. நம்மெல்லாம் யார்கிட்டும் சவால்லாம் விடலங்க. கூடுகின்ற கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறுமா என்கின்ற கேள்விக்குறியைத்தான் எழுப்பினோம். எல்லாருக்குமே அதுதான் இருந்தது, கூடுகின்ற கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறுமான்ட்டு. ஆனா மாறி இருக்கு. எப்படி மாறிச்சிங்க? பெரிய லட்சியத்தை நோக்கி இந்த ஓட்டுகள்லாம் பயணித்திருக்கிறது அப்படின்னு யாராவது சப்பக்கட்டு கட்டணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ பாத்துருங்களேன், தப்பு கிடையாது. தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய கணேஷ், உங்க கட்சியினுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டால் உங்க கட்சி சார்பில் இந்த தொகுதிக்கு என்ன மாற்றத்தை கொண்டு வர விரும்புறீங்க? இந்த தொகுதி மக்களுக்கு நீங்க கொடுக்க விரும்புற தேர்தல் வாக்குறுதி என்ன? தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்தால், குறிப்பிட்ட வகையில் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றால் முதற்கட்டமாக என்ன செய்யும் என்றால், யார்கிட்டையும் சமரசம் பண்ண போறது கிடையாது. அரசியல் ரீதியா இல்ல, தேர்தல் வாக்குறுதி, இந்த தொகுதிக்கு என்ன பிரச்சனை இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க, நீங்க வந்தா என்ன செய்வீங்க? வளர்ச்சி ரீதியாக திட்டங்கள், பாலங்கள்,
எனவே கணேஷ், நீங்க இங்க பேசுங்க. எல்லா பிரச்சனைக்கும் கணேஷ், காரணமே உங்களுடைய வாக்குறுதி என்ன? எங்கள் வாக்குறுதி என்னவென்றால் இதுதான், இவ்வளவுதான் மன்னா, இவ்வளவுதான். நீங்க இந்த தொகுதியில ஜெயிக்கிற பட்சத்துல நீங்க வாக்குறுதிகள் என்ன கொடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்கும் போதே பாருங்க, வாக்குறுதியை கொடுக்க தெரியல, என்ன பண்ணுவோன்னு சொல்ல தெரியல, திக்கி திணறாரு. இப்பேற்பட்ட வேட்பாளர்கள் யாருன்னு கூட தெரிஞ்சுக்காம தான் பாருங்க ஓட்டுகளை வாரி வழங்குறாங்க. ஏன்? அப்ப இந்த இடத்துல கேட்பாங்க இல்லைங்களா, திரை கவர்ச்சி என்று ஒன்றை தாண்டி வேற ஏதாவது லட்சியத்தோடு ஓட்டு போட்டீங்களான்ட்டு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? நியாயப்பிரகாரம் இல்ல, சட்டப்படியே பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் விஜய் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். எதுக்காக? குழந்தைகளை தூண்டி விட்டு ஓட்டு கேட்க சொன்னார் இல்லைங்களா, அது அஃபென்ஸ். சாக்லேட்டுக்காகவும் கிண்டர் ஜாய்க்காகவும் ஐஸ்கிரீமுக்காகவும் உங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ் வேணுன்றதுக்காக அடம் பிடிப்பீங்க இல்லைங்களா, அதே மாதிரி உங்களுக்கு பிடித்த விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லி உங்க வீட்டில் இருக்கிற எல்லா பெரியவர்கள்கிட்டவும் அடம் பிடிச்சி எனக்கு ஓட்டு போட சொல்லுங்கன்ட்டு இதற்கு முன்பாக எந்த ஒரு கட்சி தலைவரும் கேன்வஸ் பண்ணாத ஒரு கேன்வஸை விஜய் பண்ணாரு. குழந்தைகளை மேனிப்புலேட் பண்ணி குழந்தைகளை தூண்டி விட்டு அதன் மூலமாக ஓட்டுகளை அறுவடை செஞ்சிருக்காரு. விஜய் மாமா ஜெயிக்கலன்னா நான் சாப்பிட மாட்டேன், விஜய் மாமா ஜெயிக்கலன்னா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், விஜய் மாமாக்கு ஓட்டு போடலன்னா நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுவேன், விஜய் மாமாக்கு ஓட்டு போடலன்னா நான் வீட்டில் இருக்க மாட்டேன், விஜய் மாமாக்கு ஓட்டு போடலன்னா நான் உன்னை வீட்டிலேயே இருக்க விட மாட்டேன். இதுக்கு முன்னாடி எந்தெந்த கட்சிக்கு ஓட்டு போட்டிருந்தீங்களோ உங்களுக்கு தெரியாது. ஆனா எங்க பேச்சை கேட்டு, பெரியவங்க பேச்சு தான் சின்னவங்க கேட்கணும். அது போன வாரம். இந்த வாரம் சின்னவங்க பேச்சு தான் பெரியவங்க கேட்கணும். விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடலன்னா பார்த்துக்கங்க அப்படின்ட்டு விஜய்க்கு ஓட்டு போட சொல்லி வீட்டில் இருக்கிற பெரியவங்களை டார்ச்சர் பண்ணி ஓட்டு வாங்கிடுது. யாருங்க அந்த யாருங்கன்னு கேட்கிற அந்த கேள்விக்கு பின்னாடி இருப்பது எந்த பிம்பம்? அந்த பிம்பத்துக்கு பின்னணியில் இருப்பது என்ன உண்மை? சினிமா என்கின்ற ஒன்றை தாண்டி குழந்தைகளுக்கு விஜய் கிட்ட பிடித்தது வேற என்னன்றத யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. 5 ஆண்டுகள் திமுக கட்சி செய்த சாதனைகளையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்த நலத்திட்டங்களையும் சொல்லி ஒரு பக்கம் ஓட்டு கேட்கிறாரு. ஆனால் அடுத்த பக்கம் 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் வேணுமா, மக்களை நேசிக்கும் விஜய்? இந்த இடத்துல ரொம்ப நோட் பண்ணி பார்க்கணுங்க. மக்களை நேசிக்கும் விஜய் வேணுமான்னு கேட்ட அந்த கேள்வி, இவ்வளவு நலத்திட்டங்களை செய்திருக்கிறோம்னு கேட்கறது யாருங்க? மு.க. ஸ்டாலின் அவர்கள், முதல்வர், அரசியல்வாதி, கட்சி தலைவர். ஆனா இந்த பக்கம் உங்களுக்கு யார் வேணும்? ஸ்டாலின் வேணுமா, விஜய் வேணுமான்னு கேட்கறது யாருங்க? சினிமா ஹீரோ. இப்போதுள்ள தலைமுறைக்கு தேவை நலத்திட்டங்களோ, நல்ல ஆட்சியோ, கொள்கையோ, கோட்பாடோ எதுவுமே தேவை கிடையாது. இப்போதுள்ள தலைமுறைக்கு சினிமா, அந்த சினிமாக்குள்ள நடிக்கிற ஹீரோ, அந்த ஹீரோவை நிஜமான ஹீரோவாக நினைத்துக் கொண்டிருக்கும் அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் போதும். அந்த ஹீரோ யாரை எதிர்க்க சொல்றாரோ நாங்க எதிர்ப்போம். எதுக்கு எதிர்க்கிறீங்கப்பா? தெரியாதுங்க. எதுக்காக எதிர்க்க சொல்றாருன்னு தெரியல. அவர் எதிர்க்க சொல்றாரு, நாங்க எதிர்க்கிறோம். மாற்றம் வேணும்னு, எதுக்குப்பா மாற்றம் வேணும்? தெரியாதுங்க. அதுவும் எங்களுக்கு தெரியாது. மாற்றம் வேணும்னு எங்க ஹீரோ சொல்றாரு. அவரு சொல்ற மாதிரி நாங்களும் பாருங்க மாற்றம் வேணும்னு சொல்றோமே தவிர, அந்த மாற்றத்துக்கு பின்னாடி என்னதான் மாற்றம் வேணும் என்கின்ற உண்மையான மாற்றம் எங்களுக்கும் தெரியாது. எங்க ஹீரோ சொல்றாரு, நாங்க சொல்றோம். இல்லைங்க மாற்றம் உண்மையிலேயே வேணும் அப்படின்னு சொன்னா, இதற்கு முன்பாக விஜயகாந்த் அவர்கள் மாற்றம் வர வேண்டும், மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று தானே அரசியலுக்கு வந்தாரு. அவருக்கு ஏன் யாரும் ஓட்டு போடலங்க? முதல் தேர்தலிலே 2006ஆம் ஆண்டில் அவர் நிற்கும் போதே அந்த மாற்ற அலை அவர் மீது வீசி, அவர் பின்னாடியே மக்கள் படைப்படையாக திரண்டு வந்து ஓட்டு போட்டு அவரை ஏன் அன்றைக்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் முதல்வர் ஆக்கல? ஏன் தெரியுங்களா? இன்றைக்கு வளர்ந்திருப்பதை போல சோசியல் மீடியா அன்றைக்கு விஜயகாந்த் அவர்கள் இருக்கும் போது வளரவில்லை. இன்றைக்கு வளர்ந்திருக்கிற கேமரா ஃபெசிலிட்டிஸ் மாதிரி டெக்னாலஜி வளர்ந்திருப்பதை போல அன்றைக்கு விஜயகாந்த் அவர்கள் இருக்கும் போது வளரவில்லை. இன்றைக்கு விஜய்க்கு இருக்கிற ரசிகர்கள், பெருவாரியான இளைஞர்கள் இருக்கிற அந்த கூட்டத்தை போல விஜயகாந்த் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய திரை கவர்ச்சி அவரிடம் இல்லை. என்னப்பா இது மறுபடியும் திரை கவர்ச்சின்ற ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளவே சுருக்குறீங்களே அப்படின்னு கேட்டா, சரி திரை கவர்ச்சி நாங்க சொல்லங்க, அதை தாண்டி விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றவங்க யாராவது விஜயிடம் என்ன லட்சியம் இருக்குன்னு, என்ன கொள்கை இருக்குன்னு அதை ஃபாலோ பண்ணி ஓட்டு போட்டீங்கன்ட்டு யாராவது தெளிவா ஒரு 4 வார்த்தையில சொல்லிடுங்க. விஜய்க்கு சொல்ல தெரியாது. அப்புறம் விஜயை ஃபாலோ பண்ற ரசிகர்களுக்கு எப்படி சொல்ல தெரியுங்க? என்ன பாருங்க, விஜய் கட்சி ஆரம்பித்த நாள் முதல் இந்த விஷ ஊசியை ஏத்துற மாதிரி எல்லாரும் நெஞ்சத்திலையும் ஏத்தது என்ன விஷயங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் அதிகமாகி விட்டது, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, சீரழிந்து விட்டது, யாருக்குமே தமிழ்நாட்டில் எங்கேயுமே வாழ்வதற்கு பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு போலியான பிம்பத்தை விஷ ஊசி மூலமாக செலுத்தினாரு. ஒரு கம்பெனியில் இருக்கிற மார்க்கெட்டிங் பர்சன்
அவங்க ப்ராடக்டை குறித்து மார்க்கெட்டிங் பண்ண போகும்போது அந்த ப்ராடக்ட்ல இருக்கிற ஒரு சில விஷயங்களை பின் பாயிண்ட் பண்ணியே பேசுவாங்க இல்லைங்களா? கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி தான் எங்க போனாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்புலன்ற ஒரே வார்த்தையை திரும்ப 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 சொல்லியிருந்தாரு. நமக்கு பிடிச்ச ஹீரோவே சொல்றாருப்பா தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ட்டு. அப்போ உண்மையிலேயே பாருங்க, நம்ம மட்டும்தான் பாதுகாப்பா இருக்கமோ, தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போச்சோ அப்படின்ட்டு நிறைய பேர் நினைக்கக்கூடிய வகையிலான விஷ ஊசியை செலுத்துறாரு. சோ இப்படி குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களை மட்டுமே மார்க்கெட்டிங் பண்ற மாதிரி தான் பாருங்க, மார்க்கெட்டிங் பண்ணியே கொண்டு போயிட்டு எப்படியோ சேர்த்து இதை போன்ற ஒரு அலையை வீச வைக்கிறார் இல்லைங்களா? ஆனா பாருங்க, இந்த அலையின் மூலமாக மறுபடியும் கேட்கிறோம், என்ன மெசேஜை சொல்ல வராங்க? சொந்த தொகுதியில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர்லயே பாருங்க, டிவிகே கட்சி வேட்பாளர் பாபு என்பவரிடம் தோற்று போய்விட்டார். சேப்பாக்கம் தொகுதியில் நின்ற உதயநிதி மறுபடியும் வெற்றி பெற்று விட்டார். சோ திராவிட கட்சிகளின் மீது, முக்கியமாக திமுக கட்சியின் மீது அதிகப்படியான எதிர்ப்பு அலை, வெறுப்பு அலை மக்களிடம் இருக்குன்னு சொன்னா, வீசி இருக்கணும்னு சொன்னா, இந்த 73 இடங்களில் கூட திமுக ஜெயிச்சிருக்க கூடாதே. கரூர் சம்பவம் நடந்த நாள் முதல் என் மேல பழிய போட்டு என்ன முடக்க பாக்குறாங்க. திமுக தான் இதுக்கு காரணம்ட்டு பேசியிருந்தீங்களே, கரூர்ல நீங்க ஏன் ஜெயிக்கல? ஏன்னா எந்த ஆயுதத்தை நீங்க கையில எடுத்து போற எல்லா இடத்துலையும் என் மேல பழி போட்டாங்க, எக்கச்சக்கமான வலிகளை சுமந்து கொண்டு வந்திருக்கேன், எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேன்னு சொன்னீங்களோ, அந்த இடத்தில் கரூர்ல டிவிகே கட்சி ஏன் ஜெயிக்கவில்லை? அடுத்த சந்தேகம், எடப்பாடி தொகுதியில் 234 தொகுதிகளிலும் போட்டியிட்ட டிவிகே கட்சி 233 தொகுதியில் மட்டும் இருக்க, ஒரே ஒரு தொகுதி எடப்பாடி தொகுதியில் நின்ற டிவிகே கட்சியோட வேட்பாளரோட ஃபார்ம் மட்டும் இந்த ஜாமீன் 10 பேர் கொடுக்கணும், 8 பேர் தான் கொடுத்தாங்க, 2 பேர் தெரியாம பண்ணிட்டோம் அப்படி இப்படின்னு பேசி அந்த எடப்பாடி தொகுதியில் நின்ற டிவிகே கட்சி வேட்பாளர் ஃபார்ம் மட்டும் எதுக்காக ரிஜெக்ட் ஆகணும்? அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் எடப்பாடி ஜெயிச்சு அவர் மீண்டும் எம்எல்ஏ ஆக வேண்டும் என்கின்ற காரணத்திற்காகவா? அடுத்த சந்தேகம் மறுபடியும் தொடங்கின இடத்திலேயே தான், மெஜாரிட்டி சீட்டை கொடுத்து பெருவாரியான இடங்களை பெற்று தனி பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கிற நம்பரை கொடுக்காம 108 இடங்களில் மட்டும் டிவிகே கட்சி நிற்க வேண்டிய காரணமும் அவசியமும் என்ன? இந்த சந்தேகத்துல நாங்க கேட்கலங்க. ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு பெருவாரியான மக்கள் மனதில் எழுகின்ற சந்தேகங்கள், தமிழ் மக்களை ஏமாத்திட்டு தலைவர் செஞ்ச சாதனையை அத்தனையும் அதை எல்லாமே தூக்கி எறிஞ்சிட்டு இவ்வளவு தொழுக்கு பண்ணி, அப்ப ஓட்டு போட்ட மக்கள் எங்க? திமுக மக்கள் எங்க? எல்லாமே விஜய் வந்தா திமுக மக்கள் எங்க ஓட்டு போட்டுங்க? எங்க? எதுக்காக இந்த காரியம் செய்யறாங்க? அப்ப விஜய வச்சு தலைவர் அழிக்கணும்னு பாக்குறாங்களா? ஒரு காலம் தலைவர் அழிக்க முடியாது. மக்கள் கவுக்குல அமித்ஷா கவுத்துட்டான், அமித்ஷா மோடியும் சேர்ந்து கவுத்து தலைவரை அதை வரவிடாத மாதிரி பண்ணிட்டான். கொளத்தூர் தொகுதியை நாசம் பண்ணி விட்டீங்க. அப்ப என்ன காரணம்? என்ன அப்ப உள்குத்து இது நடந்திருக்குது. என்னையா சந்தேகம்? என்ன உங்களுக்கு மெஜாரிட்டி வேணும் அவ்வளவுதானே? அதிமுக கட்சியும் டிவிகே கட்சி ரெண்டும் சேர்த்து ஆட்சி அமைக்கிறாங்க, என்ன பண்ணுவீங்கன்னு இல்ல. உண்மையில் பாருங்க, அதிமுக கட்சியும் டிவிகே கட்சியும் 2 பேரும் சேர்த்து மெஜாரிட்டியை காட்டி ஆட்சி அமைப்பதற்குண்டான பேச்சுவார்த்தை போயின்னு இருக்குன்ட்டு தகவல் ஊருக்குள்ள போயின்னு இருக்கு. அது அடுத்தடுத்து வருகின்ற சில மணி நேரங்களுக்குள்ளாகவோ அல்லது நண்பர்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் போதோ அல்லது அடுத்தடுத்து வருகின்ற நாட்களிலோ ஒட்டுமொத்தமா தெரிய வந்துடும், யாரோட கட்சியோட சீட்டை வாங்கியோ அல்லது யாரோட கட்சியோட கூட்டணி சேர்ந்தோ ஆட்சி அமைக்க போகிறார்கள் என்று. சோ எது எப்படி இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை எந்த ஒரு கடுமையான உழைப்பை மேற்கொள்ளாமல், மக்கள் போராட்டத்தில் கலந்து கொள்ளாமல், மக்கள் பிரச்சனை என்னவென்றே தெரியாமல், கட்சியோட எந்த ஒரு கட்டமைப்பும் இல்லாமல் இவ்வளவு இடங்களை வென்ற டிவிகே கட்சியினருக்கு மறுபடியும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். ஆனால் இனிமேதான் கண்ணா ஆட்டமே ஆரம்பம். என்ன ஆட்டம் ஆரம்பம்? அந்த ஆட்டத்தின் பின்னாடி இருக்கிறது எதுங்க? நம்பிக்கை. 2 கட்சிகள் செய்யாதத டிவிகே கட்சி செய்யும், விஜய் செய்வார் என்கின்ற நம்பிக்கையோடு ஓட்டு போட்டிருக்காங்க இல்லைங்களா? அந்த ஓட்டு போட்டதற்கு பின்னாடி வைத்திருக்கும் அந்த நம்பிக்கை என்னங்க? அதை குறித்து பாருங்க, இந்த காணொலிக்குள்ள பார்த்தா ரொம்ப பெருசாயிடுங்க. இந்த நம்பிக்கைக்கு பின்னாடி இருக்கிற உண்மையும் நிதர்சனமும் என்னவென்பதை நாளைய தினம் பாருங்க, அந்த காணொலியில் பார்ப்போம். ஒட்டுமொத்தமா கூட்டி கேட்சி இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துக்களை பதிவு பண்ணும்போது, ஒவ்வொரு கட்சியும் பெற்றிருக்கும் இந்த இடங்களோட டிசைனை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துக்களை தவறாம பதிவு பண்ணுங்க. அப்படியே டிவிகே கட்சி யாரோடு கூட்டணி சேர்த்து ஆட்சி அமைப்பார்கள் என்பதையும் சேர்த்து பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.